ஹலோ மக்களே, என்ன எப்படி நல்லா இருக்கீங்களா மக்களே? ப்ரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஃபஸ்ட் டே ஜாயினிங் ஷிப்பில் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படின்னா ப்ரோ, ஷிப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே வரும்போது ஒரு ட்ரீமுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் ஸ்கூலு காலேஜ் வீட்டில் வந்துட்டு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி இப்படி இருந்திருப்பீங்க. பட் இங்கே உள்ளே வரும்போது ஒரு அதாவது ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே உள்ளே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஐயோ ஒரு ட்ரீமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கடா இருக்கோம், புதுசாக இருக்குது, கப்பலுக்கு மேலே இப்படி தான் இருக்குது, நம்ம என்னென்னமோ நினச்சி வந்துடும் அப்படி இருக்கும். பட் ஓகே தான், எல்லாவே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும். நிறையா டைம் சேஞ்சஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டே ஜாயினிங் சொல்லும்போது நீங்கள் கம்பல்சரி செக் பண்ண வேண்டியது உங்களோட சேஃப்டி. அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், ஃபெமிலைசேஷன் சொல்லுவாங்க. உங்களை போய் கூட்டிகிட்டு போய் ஒரு இடமா காட்டுவாங்க. ஷிப்பிங்கில் என்னென்ன உங்களுக்கு தேவை இருக்கும், நீங்கள் உங்களாது சர்வே, அதாவது நீங்கள் என்ன ஒரு எமர்ஜென்சி வந்துட்டோன்னா நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும், ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அதில் நிறையா இது இருக்கும். எல்எஸ்ஏயாக இருக்கட்டும், எஃப்எஃப்ஏயாக இருக்கட்டும். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, ஒரு எமர்ஜென்சி வந்துட்டால் நீங்கள் ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியுமா, அது எப்படி யூஸ் பண்ணணும். அப்படியே உங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட், அதாவது நீங்கள் ஏதாவது அவசரம்னாலும் உங்களுக்கு வெளியே போய் நீங்கள் தப்பிக்கிறதுக்காக நீங்கள் எங்கெங்கே உங்கள் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, எக்ஸிட் எங்கே இருக்குது, டோர் எங்கே இருக்குது, எல்லாத்தையுமே காட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ண உடனே, ஷிப்பில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டே வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்கும் ஒவ்வொருத்தர் ரூமில் வந்து. அது வந்து நீங்கள் போட்டு பார்த்துடணும், உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இமர்ஷன் ஷூட் இருக்கும், அதுவும் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்துடணும். அது என்னென்னா, கப்பலில் ஏதாவது எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது சூட் ஆகணும். எமர்ஜென்சி டைம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கணும். இதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஃபெமிலைசேஷன். இது வந்து முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வேலையை பற்றி படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். ஓகேவா மக்களே? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ஸ். ஓகே, பை பை கைஸ், டேக் கேர்.